சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நான் முன்பே சொல்லியது போல அந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் அமைப்பு ரீதியாக உள்ள 82 மாவட்ட செயலாளர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது கட்சியினுடைய தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் தொடங்கி இருக்கிறது. இந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அதே போல கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் நத்தம் விஸ்வநாதன், அதே போல கே.பி. முனுசாமி, கட்சி பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், தலைமை செயலாளர் எஸ். உதல்மணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். 82 மாவட்ட செயலாளர்கள், அதன் முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதில் அடங்குவார்கள். அந்த 82 பேருடன் அவர் கலந்து ஆலோசிக்கக்கூடிய விஷயம் முழுக்க தேர்தலுக்கான வியூகங்கள், அதே போல 82 மாவட்டங்களுக்கான பணிகள், தேர்தல் பணிகளை எவ்வளவு தீவிரப்படுத்துவது ஆகிய குறித்து பேச இருக்கிறார். எஸ்ஐஆர்ல இப்போ இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு இந்த திருத்த பணிகள் மேற்கொள்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை தீவிரப்படுத்த வேண்டும், அதுக்கு பொதுமக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை வழங்க இருக்கிறார். அதன் பின்னராக கூட்டணி, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட்டணி பாஜகவுடன் அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணியை வலுப்படுத்துவது, இந்த கூட்டணி குறித்து சில விஷயங்கள் மாவட்ட செயலாளர்களுடன் அவர் கருத்தாக பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அவர்கள் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகள் மாறி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் கள சூழலும் இருக்கிறது. மறுபக்கத்தில் அதிமுகவில் போட்டியிட விரும்பக்கூடிய விருப்ப மனு விநியோகத்திற்கான கடைசி நாள் ஏறக்குறைய ஒரு 10,000 பேர் விருப்ப மனுவை கொடுத்திருப்பாங்க. 9,000 இருந்து 10,000 பேருக்குள்ள அது விருப்ப மனு கொடுத்திருக்கிறாங்க. அதற்கான கடைசி நாளும் இன்றுதான் தேவா. அதுவும் மாவட்ட வாரியாக அவங்க எவ்வளவு பண்ணியிருக்காங்க, கட்சி நிர்வாகிகளுக்கான மீண்டும் கால அவகாசம் இது 2வது தடவையா கொடுக்கப்பட்டிருக்கு. மீண்டும் கால அவகாசம் தேவைப்பட்டால் அதுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். இப்படி எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப்பட இருக்கு. தேர்தலில் மிக தீவிரமாக பணியாற்ற வேண்டும், கூட்டணி கட்சிகளுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் ஆகிய விஷயங்கள் தான் இன்றைய தினத்தில் முழுக்க பேசப்பட இருக்கு. விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.